முறையாக பிரதமரான மோடி வெளிநாட்டு பயணமாக இத்தாலி செல்கிறார். நாளை மறுநாள் நடைபெறும் G7 மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் இன்று புதிய அமைச்சரவை பதவியேற்பு. இரு முதலமைச்சர்களின் பதவியேற்பிலும் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. 4வது முறையாக ஆந்திர முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. ஜனசேன கட்சித் தலைவர் பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு. ஒடிசாவில் முதல் பாஜக முதலமைச்சராகிறார் மோகன் மாஜி. தலைநகர் புவனேஸ்வரில் இன்று பதவியேற்பு விழா. சந்திரபாபு பதவியேற்பு விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்த் வருகை. விஜயவாடா விமான நிலையத்தில் ரஜினிக்கு உற்சாக வரவேற்பு. ஜூன் 24ஆம் தேதிக்கு பதிலாக முன்கூட்டியே 24ஆம் தேதி கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என இன்றைய அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. ரேபரேலியை தொடர்ந்து இன்று வயநாடு செல்கிறார் ராகுல் காந்தி. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். வாரணாசியில் பிரியங்கா போட்டியிட்டிருந்தால் மோடி தோல்வி அடைந்திருப்பார். ரேபரேலி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் எதிரொலி. புதுச்சேரி முழுவதும் ஆய்வு செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டி. கட்சி நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதை தொடர்ந்து திமுக அறிவிப்பு. காங்கிரஸ் எத்தனை காலம் பிற கட்சிகளை சார்ந்திருப்பது என செல்வ பெருந்தகை கேள்வி. எந்த திசையில் செல்வது என்பதை கட்சியினர் முடிவு செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் பேச்சு. காங்கிரஸ் வரலாற்றை பதிவு செய்கிறது என்றால் இந்த இடைப்பட்ட நாட்களில் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் 1989ஆம் ஆண்டு நாங்கள் யாரையும் சார்ந்தில்லை, சார்ந்திருப்பதற்கு தேவையும் இல்லை, காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு சித்தாந்தம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது, நாம் ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது என செல்வ பெருந்தகையின் பேச்சுக்கு EVKS இளங்கோவன் பதில். காங்கிரஸ் வெற்றிக்கு திமுகவும் ஸ்டாலினும் தான் காரணம் என்றும் கருத்து. இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக உபேந்திர திவேதி நியமனம். ஜூன் 30ஆம் தேதி பதவியேற்பார் என அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகன் குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு. 3 வழக்குகளில் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வாய்ப்பு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யுமா இந்திய அணி? இன்று இரவு நடைபெறும் போட்டியில் அமெரிக்க அணியுடன் மோதல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.